ஹலோ, நான் இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்ய போறோம். நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அதனால இன்னைக்கு நைட்டே சேர்ந்து வச்சிடறோம். ஞாயிற்றுனால எங்க பொண்ணு ஊருக்கு போயிருந்தேன். இன்னைக்கு தான் வந்தோம். தக்காளி, பூண்டு, அதுக்கு தேவையான காஞ்ச மிளகா, காரம், பெருங்காயம், கறிவேப்பிலை, பத்தலைன்னா உரம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். அதை மிளகா போடுறோம். உரம் மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா. இந்த பாருங்க மிளகா, இது அது வறுக்கணும். உரம் மிளகா வறுத்துங்க. தட்டை வச்சுக்கிறாங்க, சமையல் வச்சு. ரொம்ப நெடி வரக்கூடாது, சும்மா. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். பெருங்காயம் அதில் பொரிச்சு எடுத்துக்கணும். தேவையான பெருங்காயம், பூண்டு பல்லு அப்புறம் நெசிட்டு போடலாம். கடுகு போட சொல்லும். நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். எல்கேஜி பெருங்காயம் நாங்க இந்த சட்னிக்கு அப்பதான் கடாம இருக்கும். கடைஞ்சுதான் கடுகு போடுறாங்க. ஒரு 10 பல்லு பூண்டு நெசுக்கி போடணும். இது காட்டுறோம், நெசுக்கு சொல்ல காட்டு. கடுகு பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை போடுறோம். பூண்டு, அடுத்தது தக்காளி, நெக்ஸ்ட் தக்காளி. இது நான் ஊத்து சொல்ல அப்படி காட்டு. தக்காளி ஆனா இதுக்கு நிறைய எண்ணெய் ஊத்துனாதாங்க நல்லா இருக்கும். கெடாது. 10 நாள் 15 நாள் விஷயம். வாங்க சட்னி காஞ்ச மிளகா மிக்சியில போட்டோம். அது கூட இந்த மீதி இருக்கிற தக்காளியே போட்டுறாங்க. 1 கிலோ தக்காளிங்க. ஏன்னா நாங்க ஃபேமிலியா போறோம், அதனால நிறைய செய்து எடுத்துட்டு போறோம். வச்சா நல்லா இருக்கும். மீதி இருக்கிற தக்காளியை அதை கொட்டிட்டோம். இதுல கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா வச்சுட்டு இந்த தக்காளியை மீதி தக்காளி இதுல ஊத்திட்டோங்க. தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க இந்த தக்காளி சட்னிக்கு. அவ்வளவுதாங்க. பாருங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் அடிச்சுட்டோம். ஒன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி தக்காளி இருங்க. கொஞ்சம் கலர் காஷ்மீர் மிளகாய் நம்ம இஷ்டம்தான். காரம் கொஞ்சம் உரப்பா இருக்கணும்னா கொஞ்சம் இது போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளவுதாங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து மேல வரணும். நல்லா சூப்பரா இருக்கும். அது நீங்க 15 நாள் ஊருங்கெல்லாம் போனோட எடுத்துட்டு போகணும் இந்த சட்னி. ஆனா எண்ணெய் வந்து நல்லா பிரியணுங்க. நாங்க 100 எண்ணெய்க்கு ஊத்திருக்கிறோம். நல்லெண்ணெய் 10 கொஞ்சம் ஊத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. கொதிக்கிட்டோம். அப்புறமா கொச்ச பிறகு காட்டுறோம். இன்னைக்கு எங்க வீட்டுல தக்காளி சட்னி. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதனால நைட்டு தக்காளி சட்னி சேர்ந்து வச்சுக்கிறாங்க. ஃபேவரட்டான தக்காளி சட்னி. நாங்க எப்பவுமே போனா இதுதான் செய்வோம். 10 நாள் ஆனாலும் கெடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தட்டுங்க.